வணக்கம். 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் எத்தனை பெர்சன்டேஜுக்கு சமமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. நமக்கு இந்த மாதிரி பெர்சன்டேஜ்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன அர்த்தம்னா 100ல எத்தனை பங்கு இருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்ப 12%னா நமக்கு 100ல 12 பங்கு இருக்குன்னு அர்த்தம். இதுவே 1% அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு 100ல ஒரு பங்கு இருக்குன்னு அர்த்தம். நமக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும், நம்ம இதை வச்சு இந்த சம் ஈஸியா பண்ணிடலாம். இப்ப நமக்கு பாருங்க, 250 லிட்டரின் 12%, 250 லிட்டரோட 12% என்ன போடலாம், 12/100 போட்டுக்கலாம். 250ஓட 12%, அப்ப நம்ம இங்க பெருக்கல் போட்டுக்கணும் சென்டர்ல. அது வந்து 150 லிட்டரோட எத்தனை பெர்சன்டேஜுக்கு சமமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா நமக்கு 150 லிட்டருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் தெரியாது, என்ன போடலாம்னா x/100 போட்டுக்கலாம். இப்ப நம்ம எக்ஸ் மட்டும் இங்க வச்சுக்கிட்டு மிச்சம் இந்த 150 இந்த 100 கொண்டு வந்துடலாம் பாருங்க. அப்ப நமக்கு என்ன வரும்னா இங்க 250 இருக்கும் இன்ட்டு 12/100 இருக்கும். இப்ப இந்த 150 வந்து இங்க வரும்போது வந்து வகுத்தலாம் வந்துரும். அப்ப நமக்கு 150 வந்துரும். அதே மாதிரி கீழே உள்ள 100 வந்து நமக்கு பெருக்கல் மேல வந்துரும். மிச்சம் நமக்கு இங்க எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்ப நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, அதே மாதிரி இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. அப்ப நமக்கு மிச்சம் 25, 12, இங்க 15 இருக்கு. இப்ப நம்ம இந்த ரெண்டையும் கட் பண்ணலாம். 3 5 15, இங்க 5 5 25, 1 3 3, 4 3 12. அப்ப நமக்கு 5 × 4 வரும். 5 4 நமக்கு 20 வருமா. அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு 20% வருது. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்னது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.